என்னிடம் எதுவும் இல்லையே ன்னு நினைக்கிற நேரம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த நேரத்தில்தான் ஒரு மனிதனின் உண்மையான குணம் தெரிய வரும். இல்லாததுக்காக பிறர் பொருளை ஆசைப்படலாமா? இதற்கு திருவள்ளுவர் சொல்கிற பதில் இதோ இன்று நாம் பார்க்கும் குறள் 174. ஈழமென்று வெஃபகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, வறுமை வாழ்க்கையில் வரலாம், அது தவறு இல்லை. ஆனா பிறர் பொருளை ஆசைப்படுவது மனிதனின் குணத்தை குறைக்கும். உண்மையான அறிவு உள்ளவன் இல்லை என்பதற்காக தவறான ஆசை கொள்ள மாட்டான். குணம் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் உயர்ந்தே தீரும். சாலமன் பாபையா உரை ஏதும் இல்லாத ஏழையாயிருக்கிறோமோ என எண்ணி ஐம்புலன் ஆசைகளையும் வென்ற பேர் அறிஞர் பிறர் பெயாருளை கவரமாட்டார். சாலமன் பாப்பையா கூறுவது, ஏதும் இல்லாத ஏழையாக இருக்கிறோமோ என்று எண்ணினாலும் ஐம்புலன் ஆசைகளையும் வென்ற பெரிய அறிவுடையவர்கள் பிறர் பொருளைக் கவரமாட்டார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நேர்மைய காக்க முயற்சி பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நேர்மை முக்கியம். நேர்மையா வாழ்றேன். இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.